ஜெயம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கியவர் ரவி. இவரின் அப்பா மோகன் பல படங்களுக்கும் எடிட்டராக இருந்தவர். துவக்கத்தில் அண்ணன் ராஜாவின் இயக்கத்தில் தெலுங்கில் ஹிட்டடித்த படங்களின் தமிழ் ரீமேக்கில் மட்டும் நடித்து வந்தார் ஜெயம் ரவி. ஒரு கட்டத்தில் மற்ற இயக்குனர்களின் படங்களிலும் நடிக்க துவங்கினார். பெரிய வசூல் இல்லை என்றாலும் ஜெயம் ரவியை வைத்து படமெடுத்தால் நஷ்டமில்லை என்கிற அளவுக்கு அவரின் இமேஜ் இருந்தது. அண்ணன் ராஜாவின் இயக்கத்தில் ரவி நடித்த தனி ஒருவன் படம் நல்ல வசூலை பெற்றது. அதேபோல் மணிரத்னத்தின் இயக்கத்தில் நடித்த பொன்னியின் செல்வன் படமும் அவருக்கு ஹிட் அடித்தது. ஜெயம் ரவி ஆர்த்தி என்கிற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்களும் உண்டு. இந்நிலையில்தான் இருவரும் விவாகரத்து செய்யப்போவதாக சமீபத்தில் செய்தி வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அதே நேரம் இது வெறும் வதந்தி எனவும் சிலர் சொல்லி வந்தனர். ஆனால் சில சினிமா பத்திரிகையாளர்கள் இருவரும் விவாகரத்துக்கு விண்ணப்பித்தே விட்டார்கள் என்று அடித்து சொன்னார்கள். இதுவரை ஜெயம் ரவியோ ஆர்த்தியோ சமூக வலைத்தளங்களில் இது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் ரவியின் மனைவி ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராமில் தனது கணவர் ஜெயம் ரவி தொடர்பான புகைப்படங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார். சமீபத்தில் கூட ஜெயம் படம் வெளியாகி 20 வருடங்கள் ஆகியதை கொண்டாடும் வகையில் ஆர்த்தி இன்ஸ்டாவில் பதிவு போட்டியிருந்தார். தற்போது அதை நீக்கிவிட்டார். நடப்பதை பார்க்கும்போது ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து உண்மைதான் என நம்ப வைக்கிறது. சமீபத்தில்தான் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தனது மனைவியை பிரிவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார். தற்போது ஜெயம் ரவியும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளதை அறிந்து அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் கவலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுபோன்ற சினிமா தொடர்பான செய்திகளுக்கு தமிழ் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.